கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் பயப்படுகிறோம். எதனால் நமக்கு பயம் உண்டாகிறது? ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மேல் இல்லை, ஆண்டவருடைய கிருபை நம்மேல் இல்லை என்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகிறது. ஆமென் சோதரம். உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தாங்குகிற என்று விசுவாசம் உள்ள ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பயம் எந்த விதத்திலும் ஆளுகை செய்வதில்லை. இன்னைக்கு நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களானால் அதற்கு காரணம் ஆண்டவரை நீங்கள் இன்னும் முழுமையாய் ஆமென் சோதரம் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாததே அதற்கு காரணம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ள ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியை, பலமும் அன்பு நிறைந்த ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஆமென் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்துவான், அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அதனால நம்ம எந்த இடத்திலும் பயந்து நம்முடைய வாழ்விலே ஆமென் நம்ம நெருக்கப்பட வேண்டிய தேவை கிடையாது. எல்லாமே நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல வேலையில கூடப்பா நீர் எங்களுக்கு நல்ல ஆமை ஸ்தோத்திரம் பலமும் அன்பு நிறைந்த ஆமை தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறமைக்கா நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை யாருடைய வாழ்க்கையிலாவது பயம் இருக்குமானால் இப்பொழுதே அந்த பயம் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை விட்டு விலகி போக ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பய உணர்வு வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்க வாழ்க்கையில உண்மையான ஆண்டவரே ஒரு நம்பிக்கையின் அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வாதமான பாதையில நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ பாதுகாப்பையும் கொண்டு வரும்படியாய் ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் எங்களை தந்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.